Taste the Daily. சென்னையில் மாநகர அரசு பேருந்துகளில் பயணிகளிடம் தங்க நகைகள் பணம் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் அச்சத்துடன் பயணம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசின் ஏவல் துறை வழிப்பறி திருட்டு சம்பவங்களை தடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் ஏறும்போது ஒரு சின்ன பொண்ணு தான், அது ஒரு ஆள் நல்லா கரெக்டாக ஃபோர்ஸாக ஏறும்போது இறங்கும்போது அந்த பேக் திறந்துருந்துல பர்ஸு ஃபோனை எடுத்துகிட்டு இறங்கி ஓடுறான். யாரும் போலீஸு கிடையாது பக்கத்தில், ஆனால் அவன் மட்டும் அடித்து எடுத்துகிட்டு ஓடுறான். போலீஸ் இருந்தால் தானே பாதுகாப்பு. யாருமே இல்லை. அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணு இறங்க தான் பார்க்கும். அதை எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணான்னு தெரியல, ஆனால் அதை அடிச்சுட்டு ஓடுறான். எல்லோரும் பார்த்தாங்க. போலீஸ் பக்கத்துலேயே இருக்கணும். யாருன்னா இருந்தால் தான் இந்த மாதிரி திடீர் சம்பவம் நடக்கும்போது அவங்கவுங்க போகிறத தான் பார்ப்பாங்க. இவங்கள பிடிக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு பாதுகாப்புன்னா போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். திருத்தெல்லாம் இங்கே ஜாஸ்தி சார். இங்கே கூட்டம் ஏறும்போது நிறைய பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, செயின் அடிக்கிறாங்க, ராபரி நிறைய நடக்குது. ஆனால் சரியான போலீஸ் பாதுகாப்பு இங்கே இல்லை. இப்போ கூட பஸ்ஸில் ஒரு தகராறு நடந்தது, போலீஸே யாரும் இல்லை. அப்புறம் எங்கேருந்தோ 2 பேர் வந்தாங்க. இங்கே போலீஸ் பாதுகாப்பு சரியாக இல்லை. உள்ளே ஆட்டோ வருது, எல்லாம் வருது. அதுக்கு உண்டான கட்டுக்கோப்பான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்கணும். இங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லாத தொட்டு இங்கே பொதுமக்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம கும்பலில் போய் கோயந்தான்னு போட்டால் திருவரனுக்கு வசதி. இப்போ 4 பேர் ஏறுறோம், ஒருத்தர் லபக்குன்னு எடுத்துன்னு ஓடுறான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? போலீஸு பார்க்குறாங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த பொம்பளை ரத்தத்தை பிடிச்சி இப்படி ஓடுறான். போலீஸ் இல்லை, அப்புறம் தான் போலீஸு. பொதுமக்கள் தான் மக்கள், அப்புறம் தான் போலீஸாக வராங்க. அப்புறம் எதுக்கு? அப்புறம் என்ன ஆட்சி நடக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லை.